ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம முத்து நினைச்சாரோ அது தாங்க நடந்திருக்கு. சபதம் போடாதடின்னு சொன்னால் கேட்குறியா? சபதம் ஒரு வழியாக அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்டோன்னே ஐயோ இவன் மாக்களை சும்மா கிடக்கிற கதை நினச்சி இவர் சபதம் போட்டுக்கிட்டு இருக்காளே எப்படியா நிறைவேற்றுறதுன்னு யோசிச்சாரு. கடைசியில் பார்த்தா நான் செய்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தேன்னா வேணாம், என் புருஷன் தான் பண்ணணும், என் புருஷன் தான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ரோகிணி வந்து உசுப்பேற்றி விட்டாங்க, அது தெரியும். ஆனால் இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அண்ணாமலை இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு லேட் ஆகுதுங்க. லேட் ஆனோடனே நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா வந்திருக்காரு. வந்தோடனே இங்கே வாமினான்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டா நான் வந்துட்டு என்ன இப்போ அல்வாவும் மளிகை பூவும் தானே வாங்கிட்டு வந்திருக்கேங்கன்னு சொல்லி கேட்க இல்லவே இல்லை, நீ வந்து சபதம் ஊட்டி அதுக்கு முயற்சி பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு செங்கலை காமிக்கிறாரு. செங்கலை காமிச்சா தினமும் கொஞ்சம் செங்கலாக வாங்கிட்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன முயற்சியும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம சாதிப்போன்ற எண்ணத்தை உருவாக்குங்க. வெட்டியாக உட்காந்துருக்கிறத நம்ம மனோஜை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மனோஜ் கடையில் உட்காந்து இப்போ தொழில பாரியானா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்பா நீ இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போட்ட முதல்ல எடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களோட அமௌண்ட்டை நீ ஏமாற்றணும்னு நினச்சா வாழ்க்கையில் கண்டிப்பாக நஷ்டத்துக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லணும். சரி விடுங்க, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் வீட்டில் மூத்த பிள்ளைக்கும் மூளையே இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க, 4 நாள் செங்கலாக வாங்கிட்டு வந்து எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ரோகிணி விஜயாவும். எப்பா 4 செங்கலாக இருந்தாலும் நான் உழைச்சி வாங்கினதுப்பா, நெத்தி அடியாக விட்டாங்க, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் சிமெண்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, நம்ம மீனா அவங்க பங்குக்கு அவங்க பூ கட்டுற காசை வச்சு வர லாபத்தில் ஏதோ சிமெண்ட் மூட்டை வாங்கிட்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாங்க. ஏங்க ஒரு ரூம் தானேங்க, நாங்கள் கண்டிப்பாக கட்டுவோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் என்னால் முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ